பண்ருட்டியில் வெள்ள நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம் பார்ப்பதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு கடலூர் மாவட்டத்தை புரட்டி போட்டது. பண்ருட்டி பகுதியில் கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். அரசு அறிவித்த 2000 ரூபாய் நிவாரணம் பண்ருட்டி நகராட்சிக்கு உட்பட்ட 33 வார்டுகளில் ஒரு சில வார்டுகளில் மட்டுமே வழங்குவதாக கூறி 3வது வார்டு மக்கள் காந்தி ரோடு பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாசில்தாரோ எந்த கவுன்சிலர் கூட வந்து பார்க்கல, யாரும் வந்து பார்க்கல. குளம் மாதிரி தண்ணி நின்னுச்சு. அவங்க வந்து மோட்டர் போட்டு சொந்த காசை போட்டு மோட்டர் போட்டு இறச்சி அவங்க இது பண்ணாங்க. எதுக்கு நாங்க ஓட்டு போட்டு எங்க சொந்த காசு போட்டு நாங்க மோட்டர் போட்டு. இந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எம்எல்ஏ வேல்முருகன் அண்ணாடா இருந்தாலும் சரி, யாருமே இங்க வந்து பார்க்கவே இல்லை. அதுக்காக வேண்டி யாருமே பார்க்கல. நாங்க ஓட்டு மட்டும் எதுக்கு போடணுன்றதுக்காக எல்லாருமே அவங்களே தன்னிச்சையா, யாருடைய தூண்டுதலின் பேர் இல்லாம அவங்களே தன்னிச்சையா வந்து இங்க வந்து நிவாரணம் வேணும்ட்டு சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. ஓட்டுக்கு நாங்களும் தான் போடுறோம், அதெல்லாம் உடனே குறை சொல்லல. இந்த மாதிரி மழை நிவாரணம் வந்து அட்லீஸ்ட் வந்து எட்டி பார்த்தா கூட கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எங்களோட ஃபீலிங் அதுதான். சரி, பக்கத்து வார்டெல்லாம் வந்து எல்லாத்தையும் பணம் தராதனால எங்க ஏரியா பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் போய் கேட்டு எங்க ரேஷன் கடையில இருந்து கேட்டப்போ காலம் தாழ்த்துனாங்க. இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், 2 நாள் தரேன், 3 நாள் தரேன் சொன்னாங்க. இன்னைக்கு அது பொறுமை இழந்துட்டாங்க. அவங்கவுங்க சொந்த செலவிலேயே தண்ணி பூந்து வீடுலாம் அவங்களே மோட்டர்லாம் எடுத்து வெளியே தண்ணி எடுத்து விட்டு அவங்க செலவிலே பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம இருக்கவங்க செய்யறோம், இல்லாதவங்க அந்த 2000 கவர்மெண்ட் கொடுக்குற காசு தானே எதிர்பார்த்து வாழ வேண்டியது இருக்கு.